அது மட்டும் தானா? சிற்பிகள் வரையாத சித்திரமே, சித்தையில் காணாத தேவியே, தேவர்களுக்கு கிடைக்காத தேவனே, என்னை விட இருக்கவை தெங்கி உன்னை அழகாக ரசிக்க ரசிக்க ஒட்டொட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். இதயத்தில் நீங்கள் இருந்தால் உங்களை நான் மறந்திருப்பான். இதயமே நீங்கள் இருக்கும் பொழுது அருமதி மறக்க முடியாது. காலையில் பூப்பது கல்விப்போ, எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. மாலையில் பூப்பது மயிலப்போ, உனக்கும் எனக்கும் இரவும் பூப்பது இன்பமே ஒரு மனிதனுக்கு உணவை விட கடமைதான் முக்கியம். உணவில் எவ்வளவு சம பங்கு இருக்கிறதோ கடமையிலும் அவ்வளவு சம பங்கு இருக்கிறது. எப்ப போயிட்டு எப்போ ஒரு இன்பம் தெரியல, சாப்பிட்டு போனாலும் வேணான்ற. சரி சரி, உன்னுடைய திருமணத்தை பார்த்தால் சாப்பிட்டதற்கு அமிர்தமோடு ஒரு வார காலம் சாப்பிடாமலே இருக்கலாம். என்னங்க சரி, நீங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. ஆனால் என்றால் அரைச்சொல், அதற்கு விளக்கம் எனக்கு சொல். நீங்க மட்டும் அரண்மனை சொகு
சொகுசான வாழ்க்கை வாழ்றேன். நான் எப்போது அரண்மனைக்கு வந்து என்னுடைய ஆனத்தை எப்ப நான் காமிக்கிறது? சாருமதி, அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது சாருமதி. புரியல. இவளை நான் சொல்ல பார்த்தேன். முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் போரில் வெற்றி அடைந்து விடுவேன் என்ற நம்பிக்கை பலம் எனக்கு இருக்கிறது. என்ன போர்லையா? உங்களுக்குதான் வெற்றி வரும். உன் திருநோவினால் சொல்லினால் வெற்றி எனக்கு இல்லை. ஏங்க சண்டை போடும்போது மூஞ்சில பவுடர் ஊற்றி அடிச்சு விட்டுருக்கேன். நான் என்ன தடவை போறேன்? ஆமா. சாருமதி, மன்னரின் நாட்டுக்கு திரும்பி வந்தவுடன் மன்னரிடத்தில் உரைத்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வேன். அந்த நிகழ்ச்சி நாட்டியத்தை வெளிப்படுத்துவேன். சரி, பாதம் படித்தவுடன் பணிந்துவிடும். நான் சொல்வது போல செய்தவன். என்ன நான் பண்ணணும்? மனப்பட்டால் மாற்றவன். நானே செய்ய மாட்டேன். அங்கே நினைத்தால் எதையும் சாதிக்க பிறந்தவன். ஈரம் இருக்க வர இலைகள் உதிர்வதில்லை. சாருமதி இருக்க வர நம்பிக்கை ஏங்க சொல்வதை செய். சரி சரி, என்னை நம்ப. உனக்கு வராது. அது உண்மைதான். ஆனா நான் செய்யும் போது நீ கூட இருப்பியா? உன்னுடைய அருகாமையிலே இருப்பேன். அப்படியா? ஆனால் இருவரும் என்பது எவனுக்கு தெரியாது. சஸ்பென்ஸா வச்சுக்கணும். இந்த வேலையை நான் எப்படின்னா செஞ்சு முடிச்சிடுறேன். ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம். ஆமா, என்னன்னா எல்லாம் நான் செஞ்சு முடிச்சுட்டு வருமா? அனுமதி. இப்பேற்பட்ட வார்த்தை உன் ஆவினால் வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மணிமணி நாட்டு முதலில் என் இதயத்தில் குடிகொண்ட தெய்வமே, உணவில்லாமல் கூட இருந்து விட்டேன். என் அங்காள பரமேஸ்வரி குலதெய்வத்தை மறக்கத்தான் முடியும். கண் கண்ட சூரிய நமஸ்காரம் செய்யும். என்ன தெய்வமா மதிக்கிறீங்களா? எனக்கு கையில விட மாட்டேன்ல. வாழ்நாளில் அகராதிலே கிடையாது. சரி சரி, எனக்கு ஒரு வேண்டுதல் ஒண்ணு. தயக்கம். இந்த மாமனிடம் உரைக்க உனக்கு தயக்கம் இல்லை. அப்படிலாம் இல்ல. போருக்கு போய் வர எவ்வளவு நாள் ஆகுமோ? ஒரு அரை மணி நேரம் ரூம்ல இருந்துட்டு போய். சாருமதி, உன்னுடைய ஆசை வாச உணர்வுகளை அறிந்தவன் தெரிந்தவன் புரிந்தவன் என்று ஆளவன் தான். உன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த என்னால் மட்டும்தான் முடியும். ஆனால் இப்போ இதை தள்ளி வை. கடமையை நிறுத்தி அடைகிறேன். பிறகு வாழ்நாளில் நாம் சந்தோஷமாக இருக்கலாம். மயங்கிடலாமா ஏ மாமா மயங்கிடலாமா.
ஏய், என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது தவறாமல் செலுத்தி வந்தது. என்னுடைய தந்தையை சூழ்ச்சியால் கொன்றவன். ஆனால் என்னுடைய தந்தையை கொன்ற பிறகு எனக்கு சேர வேண்டிய வரிப்பை 3 ஆண்டுகளாக செலுத்தினேன். இது அடிமைக்காக செலுத்தி வருகிறேன். என்னுடைய பாட்டன் காலத்தில் வரை எனக்கு என்னுடைய தந்தை இருக்கும் பொழுது தவறாமல் செலுத்தி கொண்டு கட்டபடியா கொடுக்க முடியாது. உனக்கு என்ன அளவு என்னுடைய நாட்டிலே வந்து எனக்கு வரி பணம் வீரத்தனமா உன்னுடைய வீரம் என்னாக போகின்றது? நீ எவ்வளவுதான் எடுத்துரைத்தால் உன்னுடைய மரமண்டை எனக்கு சின்னதொரு பொடி பயலே எதையும் தாங்க விதையவனா எப்பேற்பட்ட மரமனை எப்பேற்பட்ட சிங்கம் தெரியுமா? அப்படியா? என்ன ஆணவமன் அவனை என் படத்தை என்னை வென்று படத்தை மரியாதையாக சொல்கின்றேன். வந்தது தவறு என்று என்னுடைய பாதத்திலே விழுந்த மரியாதையாக சொல்கிறேன். நான் எவ்வளவுதான் எடுத்துரைத்தாலும் உங்களுடைய மனமண்டை கேளாது. துரைக்கிற நாய்க்கு திறக்க வந்தால் போதினாலும் அதன் குணமான குட்டு சாப்பிட்டே பாய்ந்து போதும் சட்டிலே இரவை கொள்ளாது. ஆணவ பேச்சு இருக்கிறாயா? ஆணவா? ஏய், என்ன நினைக்கிறீர்களா? இப்போது எங்க நாட்டு மன்னரிடம் உங்களை சும்மா போறேன் வாங்கடா. தோல்விக்கணும்
இதுவரை காணவில்லை. மகிழ்ச்சி தளபதியார் எங்க இருக்கிறார்? மோகன்ராஜ் ஆத்திரத்தால் அறிவிழந்து ஆணவத்தால் மதியிழந்து தன்னையே தான் மறந்து என்னையே எதிர்க்க வந்தாய். நிகிதம் அனுப்பினாய். ஆற்றலையா உன் கரங்களுக்கு விளங்கிட்டு என்னுடைய தந்தை இருக்கும்போது தவறாமல் செலுத்தி வந்தீர்கள். ஆனால் என்னுடைய தந்தை இறந்த பிறகு எனக்கு சேர வேண்டிய வரிப்பணம் 3 ஆண்டுகளாக அதனால் ஆத்திரத்தால் அறிவிழந்தேன், ஆணவத்தால் மதியிழந்தேன். என்னை மன்னித்து மறப்போ மன்னிப்போ என்ற வரவிட வந்தவன் தான் இந்த மணிமான். எப்போ என்னை மன்னித்து உன்னை மன்னித்திருக்கு. அவன் கரங்களை நியாயமாது. நம்ம நாட்டு வீரருங்க ஒரு வாரம் கொண்டாட்டுக்குள்ள விட்டு வந்து சண்டைக்கு வந்து உட்காந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சண்டை போட்டாங்க. மழை வெயிலும் பார்க்காம சில பேர் கலை இருந்துக்கிறான், சில பேர் கை இருந்துக்கிறான், சில பேர் கண்ணை இருந்துக்கிறான், சில பேர் உயிரை தியாகம் பண்ணிக்கிறான். இவ்வளவு கஷ்டப்பட்டு போர் போட்டு அவனை கைது பண்ணிட்டு வந்தான். கொஞ்சம் போது விடுறீங்க நியாயமா? எவனவரை மன்னித்து விட சொன்னாலும் மறப்பது நல்லது. அதுதான் தமிழ்நாட்டு. இதுதான் நான் ஏன்னா பெரிய சண்டை போனா நம்ம குடும்பம் போக கூடாது. நம்மளை கேஸ்ல மாட்டி விட்டு அவங்க தான் முன்னு இருப்பாங்க. நம்ம தான் மாட்டி முடிச்சுங்க. வாய்தான் இனிமேல் இருவரும் நண்பர்களாகிவிட்டோம். ஆனால் நாம் இருவரும் நண்பரான போது என் நாட்டை இன்று 30 விழா இருந்து நிகழ்ச்சியை கண்டுவிட்டு உன் நாடு இன்று உனக்கு திருவிழா. உனக்கு என்னால் வேலுக்கு பிறந்த நாள் விழா. பகமையா இல்லாத நாடு இந்த 30 விழாவை மிக எங்கே 30 விழா நடந்து கொண்டிருக்கிறது. முதல் விழா என் நாட்டு தளபதி ஆளவந்தானுக்கு வெற்றி விழா. 2வது விழா என் நாட்டு இளவரசிக்கு பிறந்த நாள் விழா. 3வது விழா நம் நாட்டுக்கு சுதந்திர தின விழா. இந்த விழா 30 விழாவும் ஆடல் பாடலோடு தொடங்கி இருக்கிறது. ஓடி வாருங்கள். சூப்பர் பிக்கெட் அந்த பொண்ணை நீதானே அமுத்துனே? ஆமா. ஏன் அப்ப பாக்கலையா? அப்ப மொப்புளுங்க சரியா தெரியல. சூப்பராங்கறா. அவ எங்கிட்டு ஹலோ அந்த பெண்ணை மாய சிக்கவில்லை. அவ்வளவுதானே. எட்டு போ. கோபரமா ஓடுவாமா.